வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கொத்து பிரெட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறணுன்னே அதில் 2 இன்ச் பட்டை, 6 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க. முட்டை ஒரு 3/4 வெந்ததுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான முட்டை கொத்து பிரெட் தயாராயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.